Hi, hello, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹேர் ஆயில் தான் நம்ம பார்க்க போறோம். அந்த ஹேர் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா ஹேர் ஃபால், பேல்னஸ், இச்சிங் எல்லாத்துக்குமே dandruff எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷனா இருக்கும். இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி தான் நான் வந்து என்னோட ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன். எனக்கும் வந்து ரொம்ப ஹேர் ஃபால் அதிகமாக இருந்தது. இப்போ நான் அதை வந்து நான் வந்து ஒரு 2 மந்த்ஸாக நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். எனக்கு இது நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குது. ஸோ இந்த ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இது ரொம்ப சிம்பிளான 2 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம வீட்டில் ரெடி பண்ணலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் கோகோனட் ஆயிலையும் கேஸ்டர் ஆயிலையும் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பூண்டு வந்து 10 பல் வந்து ஒன்றும் பாதியுமே இடித்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஸ்டவ்வில் சிம்மில் வச்சு நல்லா இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்னோடய ஹேரை வந்து 2 பார்ட்டாக டிவைட் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்னோடய ஹேரை வந்து நல்லா கோம் பண்ணிக்கிறேன். சிக்கலாக எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஆயில் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் வந்து ஊற்றிருக்கேன். இது வந்து நான் ஹீட் பண்ணியிருக்கேன்னா நான் டபுள் பாய்லர் மெத்தடில் வந்து ஹீட் பண்ணியிருக்கேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ணத்தில் வந்து நம்ம ரெடி பண்ண ஹேர் ஆயிலை வந்து ஊற்றிட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து சுட தண்ணி வச்சுட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அது மேலே வந்து நான் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வந்து லைட் சூடாக இருக்கும் போது நம்ம பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும் போது இதை நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் பால் எடுத்திருக்கேன். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம தலையில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ இதை வந்து நல்லா இதில் டிப் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நம்ம நல்லா நம்மளோட ஸ்கேல்பில் தான் அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி ஒரு பார்ட்டாக எடுத்து நம்ம ஸ்கேல்பில் இதை வந்து நல்லா அப்ளை பண்ணலாம். இந்த ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு dandruff இல்லை இச்சி ஸ்கேல்ப் இருக்குன்னா நம்ம இதை வந்து யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஹேர் ஃபால் இருந்தாலும் நீங்கள் இதை வந்து நல்லாவே யூஸ் பண்ணலாம். இது வீக்லி நீங்கள் வந்து ட்வைஸ் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் தெரியும். இப்போ நான் இந்த சைடு அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் இதை பார்ட்டாக டிவைட் பண்ணி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னோடய ஹேரில் வந்து ஆயிலெலாம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டேன். இதை வந்து நான் ஓவர் நைட் நல்லா சூப் பண்ணிவிட்டு நான் காலையில் வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணிவிடுவேன். இந்த ஹேர் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது நான் ஸ்கின் கேர் இல்லை ஹேர் கேர் இல்லை டயபெட்டிக் ரிலேட்டடாக ஏதாவது ரெமிடிஸ் இல்லைனா வந்து டயட் ரிலேட்டடாக ஏதாவது பேசணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தென்ஸ் பை ஃப்ரம் சிந்துஜா. பாய்.